வைத்தியநாதர் கோவில் இந்தியாவின் 12 ஜோதிர்லிங்க தலங்களில் மிகவும் புனிதமான ஒன்றாக கருதப்படுகிறது. இத்தலத்தின் சிறப்புகள், வரலாறு மற்றும் சென்றடைவது குறித்த விரிவான விவரங்கள் இதோ. பல வரலாறு. இக்கோவில் ராவணன் மற்றும் சிவபெருமானுடன் தொடர்புடைய ஒரு சுவாரஸ்யமான புராண பின்னணியை கொண்டுள்ளது. ராவணனின் தவம். சிவபெருமானின் தீவிர பக்தனான ராவணன் தனது இலங்கையை யாராலும் வெல்ல முடியாத கோட்டையாக மாற்ற விரும்பினான். இதற்காக சிவபெருமான் என்றென்றும் இலங்கையிலேயே தங்க வேண்டும் என வேண்டி இமயமலையில் கடும் தவம் புரிந்தான். 10 தலைகள். தனது பக்தியை நிரூபிக்க ராவணன் தனது 10 தலைகளை ஒவ்வொன்றாக வெட்டி சிவனுக்கு அர்ப்பணித்தான். அவன் 10வது தலையை வெட்ட முயன்றபோது சிவன் தோன்றி அவனது காயங்களை குணப்படுத்தி வரமளித்தார். சிவபெருமான் ஒரு மருத்துவராக, வைத்தியராக வந்து ராவணனின் காயங்களை ஆற்றியதால் இங்கு அவர் வைத்தியநாதர் என்று அழைக்கப்படுகிறார். ஜோதிர்லிங்கம் நிலை பெற்ற கதை. சிவன் ராவணனிடம் ஒரு லிங்கத்தை கொடுத்து, இதை பூமி மீது எங்கும் வைக்காமல் நேராக இலங்கை கொண்டு செல், வைத்தால் அங்கேயே நிலை பெற்றுவிடும் என்று நிபந்தனை விதித்தார். ராவணன் வரும் வழியில் இயற்கை உபாதைக்காக தவித்தபோது ஒரு சிறுவன் மாறுவேடத்தில் வந்த விநாயகர் வடிவில் இருந்தவரிடம் லிங்கத்தை கொடுத்து வைத்திருந்தான். லிங்கத்தின் எடை கூடவே அச்சிறுவன் அதை கீழே வைத்துவிட்டார். நிபந்தனைப்படி லிங்கம் தேவ்கரிலேயே நிலை பெற்றுவிட்டது. 2 கோவிலின் சிறப்புகள். சக்தி பீடம். இது ஜோதிர்லிங்கமாக மட்டுமல்லாமல் அன்னை சக்தியின் இதயம் விழுந்த இடமாக கருதப்படுவதால் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் போற்றப்படுகிறது. காத்பந்தன். சிவன் மற்றும் பார்வதி தேவியின் கோவில்கள் அருகருகே அமைந்துள்ளன. இவ்விரு கோவில்களின் கோபுரங்களையும் சிவப்பு நிற கயிறால் இணைக்கும் காத்பந்தன் சடங்கு மிகவும் பிரபலம். இது சிவசக்தி ஒற்றுமையை குறிக்கிறது. சிராவணி மேளா. ஆனி மற்றும் ஆடி மாதங்களில், அதாவது சிராவண மாதத்தில் நடைபெறும் திருவிழா உலக புகழ் பெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கங்கை நதியிலிருந்து புனித நீரை எடுத்துக்கொண்டு பாத யாத்திரையாக வந்து இங்கு அபிஷேகம் செய்வார்கள். தரிசன விவரங்கள். டைமிங்ஸ். திறக்கும் நேரம் காலை 4 மணி முதல் மதியம் 3:30 மணி வரை. இடைவேளை மதியம் 3:30 முதல் மாலை 6 மணி வரை நடை சாத்தப்படும். மாலை தரிசனம் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. குறிப்பு: திங்கள்கிழமைகள் மற்றும் விசேஷ நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். 4. எப்படி சென்றடைவது? ஹவு டு ரீச்? விமானம் மூலம். தேவ்கர் விமான நிலையம் DGR தற்போது செயல்பாட்டில் உள்ளது. டெல்லி, கொல்கத்தா போன்ற முக்கிய நகரங்களிலிருந்து நேரடி விமானங்கள் உள்ளன. அல்லது ராஞ்சி 250 கிலோமீட்டர் விமான நிலையம் சென்று அங்கிருந்து பேருந்து அல்லது கார் மூலம் வரலாம். இரயில் மூலம்